பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டும். திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த சந்தோஷமான தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. ஒரு சகோதரன் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல பணிபுரிந்து வந்தான். அந்த சகோதரனுடைய எண்ணம் தனக்கு மேல் இருக்கிற அதிகாரி கிட்ட எனக்கு நல்ல பேர் உண்டாகணும், என் மேல அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வரணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும் என்ற ஒரு சிந்தனையோடு செயல்படுவான். தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் சொல்லுகிற தருகிற வேலைகள் எல்லாத்தையும் சரியா செய்திருவான், அதற்கு அதிகமாகவும் செய்வான். அந்த குறிப்பிட்ட வேலை நேரத்தை விட அவன் அதிகமாக வேலை செய்வான். அப்ப ஏன் அந்த சகோதரன் அப்படி செய்யறான்னு பார்த்தாக்கா, தனக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு பிரியம் உண்டாகும்படியாக அவர்களுக்கு பிடிக்கிற விதமா நடக்கணும் என்ற ஒரு சிந்தனை. அப்ப ஏன் அவர்களுக்கு பிடிக்கிற விதமாக நடக்க வேண்டும் என்றால், அப்பொழுதுதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ் தருவாங்க. சரிங்களா? இப்ப அதனாலதான் செய்யறாங்க. ஆனா அந்த சகோதரன் என்னதான் உயர் அதிகாரிகளுக்கு பிடித்தவாறு செய்தாலும் கூட அவனுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் எதுவுமே வரல. அவன் இருக்கிற நிலையில தான் அவன் இருக்கிறான். ஏன்னு பார்த்தா, எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு ஒன்றை விட இன்னொன்று பெட்டரா கிடைக்கும் போது அதை எடுத்துக்கொள்ளுவாங்க. ஒரு பொருளை விட மற்றொரு பொருள் நல்லா இருந்தாக்கா அதை எடுத்துக்கொள்ளுவாங்க. இந்த பொருள் என்னதான் கடினமாக உழைத்தாலோ, என்னதான் நீடித்த நாட்களா இருந்தாலும் கூட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது மனிதனுடைய இயல்பு. ஆனா இன்னைக்கு அநேகர் நாம என்ன செய்யறோம், இப்படிப்பட்ட சிந்தனையில் தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு மேல இருப்பவர்கள் பிடித்தவா நம்ம இருக்கணும், நமக்கு மேல இருக்க அதிகாரிகளுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம் நடக்கணும் என்ற சிந்தனை இருக்குது. ஆனா நமக்கு மேலே இருப்பவர்கள் நாம் செய்கிற வேலைக்கு தகுந்த சன்மானத்தை தராங்களா, நாம் செய்கிற வேலைக்கு ஏற்ற நிலையில் நம்ம வைக்கிறாங்களா என்று சொல்லி கேட்டோம்னாக்கா கேள்விக்குறி. அப்ப இந்த நாள்ல நாம மனுஷனுக்கு பிரியமா நம்ம நடக்க கூடாது, மனுஷனை பிரியப்படுத்த நம்ம யோசிக்க கூடாது, மனுஷங்கிற நல்ல பேர் எடுக்க நாம் முயற்சி செய்யக்கூடாது. அப்ப நம்ம யாருக்கு பிரியமாக வாழ வேண்டும் சொன்னால், நம்மை படைத்த கடவுளுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியம் உண்டாகுற விதத்துல நாம செய்யணும், வாழ வேண்டும். அப்படி நாம கடவுளுக்கு பிரியம் உண்டாகுற வாழ்க்கையை வாழும் போது அவருடைய பார்வையில நாம் எப்போதும் மதிப்பு மிக்கவர்களாக இருப்போம். கடவுள் நம்மை ஒரு பொக்கிஷமாக அவர் பார்க்கின்றவராக இருக்கிறார். அப்ப இந்த நாள்ல இந்த நேரம் நாம மனுஷனுக்கு பிரியம் உண்டாக நாம என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காம, கடவுளுக்கு பிரியமாக நாம் எப்படி வாழ வேண்டும், கடவுள் எப்படி விரும்புகிறார், கடவுள் எப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்வை கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையாக வாழ வேண்டும். மனுஷனை அல்ல, கடவுளை பிரியப்படுத்த வேண்டும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்தெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் அநேக வழிகளை சொல்லி இருக்கிறார். அதுல மிக சிறப்பா நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 7 மிக தெளிவா சொல்லுது, ஒருத்தன் பசியா இருக்கிறானா அவங்க ஆகாரத்தை கொடு, ஒருத்தன் ஆடை இல்லாம இருக்கிறானா ஆடையை கொடு, ஒருத்தன் தங்க இடம் இல்லாம இருக்கிறானா அவனை சேர்த்துக்குள், அதுதானே எதிர்பார்க்கிறேன், அதுதானே விரும்புகிறேன்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நாமும் கூட அயலாருக்கு பிறருக்கு நாம் உதவி செய்கிற பொழுது, தேவையில் இருப்பவர்களுக்கு தேவையை நாம் பூர்த்தி செய்கிற பொழுது கடவுள் அப்பொழுது நம் மீது பிரியம் கொள்ளுவார், கடவுள் அப்பொழுது நம்மில் மகிழுவார், அப்பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார், கடவுள் நம்ம வாழ்வில் நம்மோடு இருப்பார், கடவுள் நம்மை நித்தமும் கரம்பிடித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமாக நம்ம வாழுகிற பொழுது அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். அதான் நாம் பார்க்கிறோம். அதே ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அப்பொழுது உன் வெளிச்சம் விடியற்கால வெளுப்பை போல எழும்பும், உன் காயம் சீக்கிரம் சதை மூடும், உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும்,
கர்த்தரின் மகிமை உனக்கு பின்னாக வந்து காக்கும். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நாம் கடவுளுக்கு பிரியம் உண்டாகும்படியாக அயலானுக்கு பிறருக்கு பசியோடு இருப்பவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது வழியாக, ஆடை இல்லாமல் இருப்பவனுக்கு ஆடை கொடுப்பது வழியாக, இருக்க இடமில்லாததை சேர்த்துக் கொள்வது வழியாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழுவோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கானா ஒரு கல்யாணத்துல குடிக்க திராட்சை ரசம் இல்லாத போது ஏசாண்டவர் அங்கே திராட்சை ரசத்தை கொடுத்தார். 2 மீன் 5 அப்பத்தையும் கொண்டு ஆண்டவர் 5000 புருஷர்களை போஷித்தார். காரணம், கடவுளுக்கு பிரியம் உண்டாக ஆண்டவர் நடந்தார். தமது பிதாவிற்கு பிரியம் உண்டாகும்படியாக அவர் செய்தார். அவர் சொல்லியவர் செய்து காட்டியவர், பிறருக்கு போஷித்தவர், பிறருக்கு தாகத்தை தீர்த்தவர், கடைசியில தன்னையே பிறருக்காக அர்ப்பணித்தவர், தன்னுடைய ரத்தத்தை பிறருக்காக சிலுவையில சிந்தினவர், தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே நமக்காக அறையப்பட்டவர், சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை விட்டவர், நமக்காக இயேசு ஆண்டவர் 3ஆம் நாளிலே உயிரோடு இருந்தார். அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய திருநாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ எல்லாரையும் கூட அவர் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவை மரத்தை ஏற்றுக்கொண்டார், நமக்காக உயிரோடு எழுந்தார், நம்மை கூட உயிரோடு எழுதுகிறார். இனி வரக்கூடிய காலத்துல நாம மனுஷனுக்கு பிரியம் உண்டாக நம்ம வாழாம கடவுளுக்கு பிரியம் உண்டாகிற விதமாக நம்ம வாழுவோம். கடவுளுக்கு பயந்து வாழுவோம். கடவுள் சொல்கிற அப்படி கற்பனைகளை கடைபிடித்து அவருக்குள்ளாக நம்ம வாழுவோம். அப்பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வெளிச்சம் விடிய காலத்தை வெள்ளப்பை போல எழும்பும். சீக்கிரமாக நம்முடைய காயங்கள் ஆறும். நம்முடைய நீதி நமக்கு முன்பாக செல்லும். கர்த்தருடைய மகிமை நமக்கு பின்பாக வரும். அது எப்போது நம்மை பாதுகாக்கும். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் கடவுளுடைய நாம மகிமைக்கென்று கடவுளை மகிமைப்படுத்தும் விதமாக, கடவுளை பிரியப்படுத்தும் விதமாக, கடவுளுக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்வை நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களின் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்புள்ளம் கொண்ட தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தையின் பிரகாரமாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் மனுஷருக்கு பிரியம் உண்டாகிற விதமாக நாங்கள் இராதபடிக்கு உமக்கு பிரியமான வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு, உமக்கு ஏற்ற நல்ல ஜீவித்தை நாங்கள் ஜீவிப்பதற்கு நீர் தூய ஆவியினாலே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உமக்கு பிரியம் உண்டாகிற விதமாக நாங்கள் வாழ்கிற பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய வெளிச்சத்தை விடியற்கால வெளுப்பை போல நீர் பிரகாசிக்க செய்கிறீர். எங்களுடைய காயங்களை சீக்கிரமாக சதைப்பட செய்கிறீர். உங்களுடைய மகிமையினாலே எங்களை பின்தொடர்ந்து எல்லா காலத்திலும் எப்போதும் எங்களை பாதுகாக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இந்த நாளிலே எத்தனையோ ஜனங்கள் தேவையில இருக்கிறாங்க. நீதாமே யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ எல்லாரையும் சந்திக்கும்படியாக, எல்லாருடைய தேவையை பூர்த்தி செய்யும்படியாக, எல்லாருடைய நினைவுகள், யோசனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஒரு நிறைவான ஒரு முழுமையான ஒரு வாழ்வை கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பால சிங்கங்கள் குறைவடைந்து பட்டினியா இருக்கும். இயேசுவை நம்புவர்களுக்கு ஒரு நன்மை குறைந்து பாரு என்று நீ சொல்லியிருக்கிறீர். அப்படியாக யாரெல்லாம் நம்பிக்கையுடன் நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய தேவையை சந்தித்து எல்லாருக்கும் ஒரு நிறைவான வாழ்வை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதனாலே நாங்கள் முற்று முழுவதுமாக உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். முன்னும் பின்னுமாக நீர் வேலி அடைத்து எல்லா ஆபத்து மோச நாசமிலிருந்து எங்களை விடுவித்து உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை நடத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலையிலே ஆசிரியம் போக்கிலும் வரத்திலும் உதவியகரம் தங்கியிருக்கட்டும். துதி கன மகிமை உங்களுக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் திருப்பாதம் ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.